ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் முந்திரி கொத்து ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முந்திரி கொத்து வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கும் நிறைய பேர் செய்வாங்க, கிறிஸ்மஸ்க்கும் செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்நாக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோயிலில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது வந்து நிறைய பேர் கிறிஸ்மஸ்க்கு செய்வாங்க. ஸோ வந்து இன்னைக்கு நான் கிறிஸ்மஸ் ஸ்நாக்காக வந்து இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது நீங்கள் வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது செய்கிறதுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நான் 2 கப்புன்றது 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும், நீங்கள் நெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ட்ரையாகவே இருக்கும் போது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பருப்பு க்ளீனாக இருக்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அப்படி வந்து பருப்பு கொஞ்சம் உங்களுக்கு க்ளீனாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நல்லா அலசிட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் வறுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் மாறி வரும். அதே மாதிரி வாசனை நல்லா வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலரில் மாறி வந்திருக்கு. வாசனையும் நல்லா வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பெல் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட கருப்பெல் இல்லைன்னா நீங்கள் வெள்ளையில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எள்ளு நல்லா வெடிச்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இதையும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம பச்சை பயிர் வச்சுருக்க தட்டுலேயே வந்து இதையும் ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே பேன்லேயே இப்போ 1 கப் அளவுக்கு நான் கொப்பரை தேங்காய் வந்து பொடி பண்ணி நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொப்பரை தேங்காய் வந்து வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, நானாக வந்து லைட்டாக வறுத்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் ஆட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து வறுத்துட்டு ஆட் பண்ணணும். லைட்டாக நெய் போட்டு வறுக்கிறதுனால வறுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரையாகவும் வறுக்கிறதுனால வறுத்துக்கலாம். கொப்பரை தேங்காய் டெசிகேட்டட் கோகோனட்னால நான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன், இல்லைனா எண்ணெய் வந்து அதில் பிரிய ஆரம்பிக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் அதோடய சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஃபைனாக வேணும்னா நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃபைனாக வேணும்னா நீங்கள் ஃபைனாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஏதாவது ஸ்வீட் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பாகு ரெடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நீட்டாக க்ளீனாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு இன்னொரு பேனில் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை வந்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நிறைய பேர் வந்து வெல்லம் கரைஞ்சா போதும்னு அப்படியே ஆட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெல்லத்தை வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சைப்பயிறு பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லட்டு மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். இது வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் ரெடி பண்ணிக்கலாம். இதில் லட்டு உருண்டை எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 வந்து தாராளமாக வரும். அந்தளவுக்கு நான் உருட்டியிருக்கேன். நீங்கள் உருட்டுற சைஸ் பொறுத்து, பெருசாக உருட்டினீங்கன்னா கம்மியாக கிடைக்கும், சின்னதாக உருட்டினீங்கன்னா நிறையா கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த உருண்டையை வந்து நீங்கள் லட்டு மாதிரி கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன்.
அதில் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதுவும் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா நீங்கள் வெள்ளையாகவே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவோட கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இது வந்து ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உருண்டை மேலே அந்த மாவே இருக்காது. ஸோ வந்து சீக்கிரம் வந்து கண்ணாடி மாதிரி வந்துடும். அதனால் வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க. கெட்டியாக ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு முக்கி எடுக்கும் போது ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி கொத்து ரெசிபின்றதுனால நம்ம வந்து கொத்து கொத்தாக தான் போடணும். சில பேர் வந்து தனித்தனியாக போடுவாங்க, சில பேர் வந்து மொத்தமாகவும் போடுவாங்க. இது வந்து நீங்கள் 3 3ஆகவும் போடலாம், 2 2ஆகவும் போடலாம். அப்படி உங்களுக்கு தனித்தனியாக தான் வேணும்னா நீங்கள் தனித்தனியாகவே போட்டு நல்லா பால்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எப்போவுமே பலகாரம் செய்யும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைனா சீக்கிரம் கருகிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து 3 3ஆக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து 3ஆக போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் முன்னாடியும் பின்னாடி வேக வச்சா போதும், சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா வந்து லேயர் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். ஸோ வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து முன்னாடியும் பின்னாடியும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 3 3ஆவும் நான் போட்டிருக்கேன், 2 2ஆவும் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து 1 1ஆவும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, மேல் மாவு கொஞ்சம் வந்து வெந்திருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 2ஆக போட்டிருக்கேன். இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து 1 1ஆ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து இருக்கும். இதையும் 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், முந்திரி கொத்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மொத்தமாகவும் இருக்குது, 2 2ஆகவும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ வீட்டில் இந்த டைம் கிறிஸ்மஸுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.